டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சாய் பாபான்ற பாடகரை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. பிரபல குணச்சித்திர நடிகரான டிஎஸ் பாலையாவுடைய மகன் தான் இந்த சாய்பாபா. சாய்பாபா எம்எஸ் விஸ்வநாதன் குழுவிலே பாடகராகவும் இருந்தவர், இசைக்கலைஞராகவும் இருந்தவர். தமிழ்நாட்டில் நாடக அரங்கேற்றம் உச்சத்தில் இருந்த பொழுது அதிக சம்பளம் வாங்கின நடிகர் நடிகை யாருன்னு தோரணமலையிலேருந்து சிண்பகராமன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய புகழைப்பெற்ற எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் எல்லாரும் கூட நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரும் நாடகத்தில் நடிச்சிருக்கு, அது நாடகத்திலே கிடைக்கக்கூடிய ஊதியத்துக்காக இல்லை. நாம் நாடகத்தில் நடித்தா அதன் மூலம் பல நாடக கலைஞர்கள் வாழ்க்கை நடத்துவார்களே அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் இவங்களாம் நாடக குழுக்களை நடத்தினார்கள், நாடகங்களில் நடித்தாங்க. அதனால் நாடகங்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான ஊதியம் அப்படின்றது எந்த காலகட்டத்திலையுமே யாருக்குமே கிடையாது. சார், நீங்களும் தனஞ்சயன் சாரும் சினிமாவினுடைய முன்னேற்றத்துக்காக நல்ல கருத்துக்களை சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் ஒரு அமைப்பாக நிறுவி படம் எடுக்கிறவங்களுக்கு இதனுடைய சாதக பாதகங்களை சொல்லி ஒரு பாடமாக எடுக்கலாமேன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல நல்ல யோசனைகளை தனஞ்சயன் ஒரு பக்கம் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். ஆனால் இதையெல்லாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாகவே நம்முடைய தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே படம் எடுத்து அனுபவமாக இந்த தயாரிப்பாளர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதுக்கு பின்னால் படம் எடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கே, அது எந்த தயாரிப்பாட்டும் இல்லாதது தான் பார்க்க முடியுது. பெரும்பாலான தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டு அதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு தான் எங்களை போன்ற ஆட்களையே சந்திக்கு வராங்க. அதுதான் இன்றைய சூழ்நிலை. இது போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லாம் முன்னதாகவே எங்கள் மாதிரி ஆள்கிட்ட யோசனைகளை கேட்டார் என்றால் நிச்சயமாக அவங்கள சரியான முறையில் வழிகாட்ட நாங்கள் 2 பேருமே தயாராக இருக்கிறோம். நடிகர் ஆனந்த் பாபு சார் நல்ல திறமையானவர், அவருக்கு நல்ல வாய்ப்புகளும் புகழும் கிடைச்சிது. ஆனால் ஏன் அவர் தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்தை தக்க வச்சுக்கலன்னு வாலாஜாபேட்லேருந்து தீபா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். ஆனந்த் பாபுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமையான கலைஞர்கள், நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைத்தன. அந்த நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் அவர் முறையாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார். அதனால தான் மிகப்பெரிய உயரத்தை அவரால் இந்த சினிமா உலகத்திலே அடைய முடியல. நடிகர்கள் சிவகுமார் சார் அண்ட் வடிவேலு சார் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வாட்ச்மேன் வடிவேலு, பசும்பொன், கும்மிப்பாட்டு, பொன்னுமணி உட்பட பல திரைப்படங்களிலே சிவகுமாரோடு இணைந்து நடித்திருக்கிறார் வடிவேல். இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான இடம்னா பாராளுமன்ற கட்டிட வளாகம். ஒருவேளை அதை ஹைஜாக் பண்ற மாதிரி திரைப்படம் எடுத்தா பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சகம் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணுமா அல்லது சென்சார் போர்டினுடைய சான்றிதழ் மட்டும் போதுமான்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் உள்ளவர்களை ஹைஜாக் செய்வது போல கதையமைப்புள்ள படங்களை படமாக்கும் போது முதல்ல உள்துறை அமைச்சரகத்திட்ட அதுக்கான முறையான அனுமதியை பெற்றுவிட்டு அதற்கு பின்னால் படமாக்குவது அந்த தயாரிப்பாளர்களுக்கு நல்லது. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் பொற்காலம்னா எந்த காலகட்டத்தை சொல்லுவீங்கன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா பேச தொடங்கிய காலம் முதல் 1990 வரையிலே எடுத்துக்கிட்டோம்னா பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் எம் பாரதிராஜா சார் தொடர்ந்து 5 வெள்ளி விழா திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. அப்படி இருந்தும் வெள்ளி விழா இயக்குனர் என்ற பட்டம் எப்படி ஆர் சுந்தரராஜன் சாருக்கு போச்சுன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்த பெருமைன்னா அது இயக்குனர் எம் பாரதிராஜாவுக்கு மட்டுமே சொந்தமானது. அவரை தாண்டி பல பேரை வெள்ளி விழா இயக்குனர்லேருந்து இந்த சினிமாவில் அழைத்திருக்கிறது. அது போன்ற இயக்குனர்கள் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சுந்தரராஜன் எடுத்துக்கிட்டால் சுந்தரராஜனும் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர். அதன் காரணமாக தான் அவரை வெள்ளி விழா இயக்குனர் என்று தமிழ் சினிமாவிலே ஒரு சாரார் அழைத்தனர். நடிகர் ஜெய்சங்கரனுடைய மகன்களை பேட்டி எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்க செய்வீங்களா சார்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருக்கு 2 மகன்கள். மூத்த மகனான விஜய் சங்கர் கண் மருத்துவராக மிகவும் பிரபலமானவராக இன்றைக்கு சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறார். 2வது மகனான சஞ்சய் சங்கர் தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கிறார். அது தவிர தன்னுடைய தந்தையைப் போலவே ஒரு சில திரைப்படங்களும் நடிக்கிறார். சஞ்சய் சங்கருடைய பேட்டி ஏற்கனவே நம்முடைய டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கிறது. விஜய் சங்கருடைய பேட்டி மிக விரைவிலேயே சோஷியல் டாக்கீஸில் இடம்பெற இருக்கிறது. சார், உங்களுக்கு எத்தனை மொழிகளில் பேச தெரியும்னு வாலாஜாபேட்லேருந்து தீபா கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியை நல்லா பேசுவேன். ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளும் ஓரளவுக்கு சுமாராக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. நடிகர் சிவகுமார் சாருக்கு எந்த காமெடி நடிகரோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னாலும் நகைச்சுவை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் வீக்கு தான். இயக்குனர் சங்கர் சார் ரொம்பவும் அற்புதமாக காதல் காட்சிகளை எடுப்பார். அவர் இனி ஏன் காதலன், ஜீன்ஸ் மாதிரியான காதல் திரைப்படங்களை இயக்கக்கூடாதுன்னு வடமதுரையிலிருந்து குஹன் கேட்டிருக்காங்க. இப்போது இயக்குனர் சங்கர் இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பிட்டிருப்பதைப் போல காதல் படங்களை பண்ணுவதற்கான வாய்ப்புகள்
மிக குறைவு. அயன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நெஞ்சே நெஞ்சே பாடல் அண்ட் வாரணமாயிரம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அனல் மேலே பனித்துளி, இந்த 2 பாடல்களையும் பாடின கர்நாடிக் சிங்கர்ஸான மஹத்தி அண்ட் சுதா ரகுநாதனுடைய குரல் கான்சர்ட்ஸில் வேறுபடுது. இவங்களுடைய குரலை படத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கு இசையமைப்பாளர் என்ன மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி இருப்பாருன்னு யூஎஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. மகதி, சுதா ரகுநாதன் போன்றவர்கள் நம்முடைய இசையமைப்பாளர்கள் தங்களுடைய படங்களுக்காக பயன்படுத்தும் போது அவங்க குரலெல்லாம் பெரிதாக மாற்ற மாட்டார்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கர்நாடக இசைக்கலைஞர்களாக இருந்தாலும் திரை இசை பாடலை பாடும்போது அவருடைய குரல் லேசாக மாறும். கமல் சார் இசையமைப்பாளர் இளையராஜா சார் கூட சேராததுனால தான் ரஜினி சாரும் இசையமைப்பாளர் இளையராஜா சார் கூட சேரலையான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது உங்களுடைய கற்பனை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இனி நடிக்க வேணான்னு முடிவு பண்ணாருன்னா அந்த இடம் யாருக்கு போகும்னு திருச்சியிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. இப்போது தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்ற விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லோரும் என்ன மாதிரியான படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் எந்த மாதிரியான படங்களில் இது வரைக்கும் நடித்தாரோ நடித்து கொண்டு இருக்கிறாரோ அது மாதிரி படங்களில் தானே இவங்களும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் நீங்கள் பேசின தம்பி நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குன்ற டைலாக் யாருடைய கற்பனை சார்? நீங்கள் அந்த டைலாகை பேசும்பொழுது அது இவ்வளோ பிரபலமாகும் நீங்கள் நினச்சிங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்திலே நான் பேசி நடித்த பல வசனங்கள் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே பிரபலமாயின. அப்படி அந்த வசனங்கள் எல்லாம் பிரபலமாகும் என்று அந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜேஷும் நினைக்கல, அந்த படத்தில் நடித்த நானும் அந்த காலகட்டத்திலே நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எம்ஜிஆர் சார் எந்த ஹாலிவுட் நடிகருடைய திரைப்படத்தை விரும்பி பார்ப்பாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு முறை தன்னுடைய பேட்டியிலேயே தன்னை கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் யார் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் நடிக்கக்கூடிய சீன் கானரி தான் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த நடிகர். அதற்கு எம்ஜிஆர் கூறிய காரணம் என்ன தெரியுமா? சீன் கானரியை பார்க்கும்போது ஒரு இந்திய நடிகரைப் போல் அவர் தோற்றமளிக்கிறார், அதனால்தான் என்னை பெருமளவிலே அவர் கவர்ந்து விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். பானுமதி ராமகிருஷ்ணா மேம் தமிழ்நாடு இசைக்கல்லூரியினுடைய இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. அவங்க இந்த ரோலுக்கு ஏற்ப குறிப்பிடத்தக்க பண்ண சாதனைகள் என்னன்னு யூஎஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இசைக்கல்லூரியினுடைய பொறுப்பை பானுமதி ராமகிருஷ்ணா ஏற்றுக்கொண்ட போது அந்த பொறுப்பிலே என்னென்ன மாதிரியான பணிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்தார் பானுமதி ராமகிருஷ்ணா. சார் இப்போல்லாம் பெரும்பாலான படங்கள் வயலன்ஸ்க்காகவே கதை எழுதுகிற மாதிரி தெரியுது. இது எப்படிப்பட்ட போக்கு? வயலன்ஸ்னால மட்டும் ஒரு திரைப்படம் ஓடிடும்னு நினச்சி படம் எடுக்கிறது எப்படிப்பட்ட முடிவுன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இப்போது பெரும்பாலான படங்களில் வயலன்ஸ் தான் பிரதான இடத்தை வகிக்கிறது. இது நல்ல போக்கு இல்லை தான். ஆனால் இன்றுள்ள இளம் இயக்குநர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி யார் அவருடைய போக்கை மாற்ற முடியும்? அடுத்து என்ற ஒரு தகவல். அந்த நாள் நடு இரவில் பொம்மை போன்ற பல அற்புதமான படங்களை இயக்கிய எஸ் பாலச்சந்தர் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஒரு சிறந்த கலைஞன் என்பவன் தன்னுடைய படைப்புக்கு மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது, சொந்த வாழ்க்கையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை அப்படியே கடைப்பிடித்த ஒரு மனிதர் தான் எஸ் பாலச்சந்தர். அதை பற்றி ஒரு சம்பவத்தை தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எஸ் பாலச்சந்தருடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் இசையமைப்பிலும் உருவான படம் தான் நவநாயகன். அந்த படத்திலே பாலச்சந்தர் கதாநாயகன் நடிக்க அவருக்கு ஜோடியாக நடித்தது தேனிலவு படத்திலே நடிச்சிருந்தாங்களே வசந்தி அவங்க. அந்த படம் வெளியான போது மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. அதனால் அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கெல்லாம் பாலச்சந்தரால் சம்பளத்தை கொடுக்க முடியல. இது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. பணம் வெளியாகி ஒரு வாரத்துக்கு பின்னாலே அந்த படத்திலே பணியாற்றிய கலைஞர்கள் எல்லோரையும் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு இரவு விருந்துக்கு வர சொன்னார் பாலச்சந்தர். அவங்க எல்லோருமே கனத்த இதயத்தோடு தான் அந்த விருந்துக்கு வந்தார்கள். ஏன்னா பாலச்சந்தர் நிலைமை எப்படி அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த விருந்துக்கு வந்திருந்த அவநாயகன் படக்கலைஞர்கள் எல்லோரிடம் ஆளுக்கு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்த பாலச்சந்தர், இந்த செக்கில் உங்களுக்கு என்ன தொகை விருப்பமோ அந்த தொகையை எழுதி கொள்ளுங்கள் என்றார். அவர் அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக சொன்னாலும் அந்த வாய்ப்பை அந்த கலைஞர்கள் எல்லோரும் அப்படியே பயன்படுத்தி கொண்டார்களா என்றால் இல்லை. வித்வான் வேலட்சுமனுடைய அறிவுரைப்படி அந்த செக்கை அந்த கலைஞர்கள் எல்லோருமே பாலச்சந்தரிடம் திருப்பி கொடுத்தார். உங்கள் மனசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை எழுதி நீங்கள் கொடுத்தா போதும் என்றார்கள் அவர்கள். இந்த சம்பவம் நடந்து ஓரிரு மாதங்களுக்கு பின்னாலே அவர்களுக்கு என்ன சம்பளம் பேசினாரோ அதையே பாலச்சந்தர் கொடுத்தார் என்பது வேறு விஷயம். தன்னுடைய படம் நஷ்டமடைந்தாலும் தனக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதுக்காக தன்னுடைய படத்திலே பணியாற்றிய கலைஞர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சார் பாருங்கள் பாலச்சந்தர். அதை
பாராட்டாத கலைஞர்களே அந்த நாளில் இல்லை என்று சொல்லலாம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் நந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா கதாநாயகனா நடிக்க அமீர் இயக்கத்தில் உருவான முதல் படைப்பான மௌனம் பேசுதே படத்திலே அறிமுகமான நந்தாவிடம் நடிப்பு திறமை ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்த முதல் தயாரிப்பாளர் எஸ் டான். என்னடா பண்ற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரனாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உன் ஃப்ரெண்டா? சாரிடா. மணிரத்னம், சங்கர் போன்ற முக்கியமான இயக்குநருடைய தயாரிப்பு நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நந்தா ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. ஒரு காலகட்டத்திலே விஷாலின் நட்பு வலயத்திலே மிக நெருக்கமாக இருந்த நந்தா அந்த நட்பை பற்றியும் இந்த திரையுலகில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. தானும் அழைப்பு விடுக்கலைன்னா கூட நந்தா நடிகராயிருப்பாரா? சொல்ல முடியாது சார், பெரிய கேள்விக்குறி தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.